வெல்கம் பேக் டு NMJ All In One. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வீட்டில் பிசி வச்சுருப்பீங்க. பிசியில் எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பிசியில் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறதுன்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் NMJ All In Oneக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசியில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒரு வே வந்து என்னென்னா, பிசிலே ஒரு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்காத ஆப்ஸ் குரோமில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம குரோமில் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் மைக்ரோசாஃப்ட்டு. இல்லைனா நீங்கள் இந்த சர்ச் பட்டன் இருக்கும், Windows 10 வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த சர்ச் பட்டன் இருக்கும். இல்லைனா Windows 7 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அந்த இது இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் சும்மா சர்ச் பண்ணிக்கலாம். லைக் ஆப்ஸு, ஹோம், கேம்ஸ் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஆப்ஸ் செக்ஷன், ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், நெட்டு லைட்டாக ஸ்லோவாக இருக்குங்க, அதனால் லோட் ஆகுது. இதில் இந்த டவுன்லோட்ஸ் நான் இப்போ வைக்கிறேன் பாருங்க, இந்த கர்சர், அதில் வந்து டவுன்லோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து யூ ஓன்ட் திஸ் ஆப்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆப்ஸ் எல்லாம். இதில் வந்து அப்போ நம்ம வேறு ஏதாவது ஆப் செலக்ட் பண்ணுவோம். டெலிகிராம் டெஸ்க்டாப் நம்ம இது வரைக்கும் வச்சது இல்லை, நம்ம அதை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். கெட்டுன்னு இருக்கும், அந்த கெட்டை கொடுத்துருங்க. கெட்டை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்படி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு மேலே யூ ஓன் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எரர் காமிச்சிட்டு, அப்புறமா ஒரு சில கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு எரர் காமிக்கும். இப்போது நமக்கு டவுன்லோட் ஆக தொடங்கிடுச்சு. வேறு லெவலில் ஸ்பீட் ஆகுது, டாவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாலிங் டேட்டாஸ், இன்ஸ்டாலிங் டெலிகிராம் டெஸ்க்டாப் கம்ப்ளீட்டட். இப்படி வந்தோடனே லான்ச் கொடுத்துருங்க. லான்ச் கொடுத்துட்டிங்கன்னா, பிசி லைட்டாக ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் இதில் கூட அப்படி சர்ச் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், டெலிகிராம் டெஸ்க்டாப் உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதோ இது மெசேஜ் வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது. அது டவுன்லோட் பண்ணதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணது டோட்டலாக இருக்கும். அப்டேட்டுக்கும் இதிலே இருக்கும். இதை நம்ம எக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரோமில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குரோமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சாஃப்ட்வேர் நம்ம எடுக்கலாம், லைக் ப்ளூ ஸ்டாக்ஸ் வேணால் நம்ம கோரல் ட்ரா எடுப்போம். கோரல் ட்ரா சாஃப்ட்வேர் இருக்குது. கோரல் ட்ரா சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு கோரல் ட்ரா கம்ஸும் இது வந்து ப்ரீமியமா? சாரி, நான் ப்ரீமியம் இல்லைன்னு நினச்சேன். கோரல் ட்ரா அப்போது நம்ம ஒண்டர்ஷேர் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஐயோ, 1 செகண்ட். வேறு என்ன அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம், என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயும் நம்ம அப்ளிகேஷன் என்ன ஐடியா கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ வந்து அப்போ நம்ம இது டவுன்லோட் பண்ணலாம். எடிட்டிங் ஆப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்பு இறக்கிடுவோம். எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்கும். எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இப்போ இறக்கிடுவோமா. லைக் ஃபார் பிகினர்ஸுக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட்டுன்ற ஒரு ஆப் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்பையே நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பிள் ஐமூவி இருக்குது, ஐமூவி, லுமியான் இருக்குது. லுமியானை விட்டால் நெர்வோ வீடியோ, கோரல் வீடியோ ஸ்டுடியோ. ஓகே, கோரல் வீடியோ ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுவோம். கோரல் வீடியோ ஸ்டுடியோ அல்டிமேட். இதுதான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம். டவுன்லோட் இதோ கீழே இருக்குது. நமக்கு டவுன்லோடை கொடுத்துட்டோன்னா, இல்லைனா ஃபிலிமோரா டவுன்லோட் பண்ணலாம். நம்ம ஃபிலிமோரா வந்து இன்னும் பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும். இது இருக்குது ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா. இது நீங்கள் பிளாக் கொடுத்துருங்க.
ஃபிலிமோரா அந்த ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா நீங்கள் அதில் டைப் படித்தாலே உங்களுக்கு வந்துடும். அதில் போய்ட்டு டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆகும். ஹையா டவுன்லோட் ஆகுதே. இதில் வந்து ஓப்பன் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இன்ஸ்டால் இதில் போயிட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். இது டவுன்லோட் பண்ணோன்னே இது ஃபினிஷ் ஆனோடனே உங்களுக்கு காமிச்சிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சின்ன விஷயம் தான். இவ்வளோ ஈஸி தான் நமக்கு டவுன்லோட் பண்ணுறது. இப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதுக்காக நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படி டவுன்லோட் பண்ண. அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.